இந்த அடுப்புக்கு என்ன ஆச்சுன்னு தானே பார்க்குறீங்க. இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதமாகவே நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செங்கக்கல்லை வச்சு முட்டு கொடுத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் சிங்க் இருக்குது. தண்ணி தெறிக்கிறது எல்லாமே சைடில் தெறிச்சு தெறிச்சு அரிச்சிட்டே வந்தது. ஸோ கல் கொடுத்து தான் முட்டு வச்சுருந்தேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அரிச்சிட்டு சைடாகவே கவுந்துருச்சு நான் குக் பண்ணும் போதே. அப்புறம் கூட நான் ஒரு 1 வீக் நான் வந்து இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஆன்லைனில் நம்ம கிச்சனுக்கு காம்பேக்டாக எது செட் ஆகும்னு பார்த்து நான் இந்த அடுப்பு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பிஜிஆனில் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து கிளாஸ் டாப்பில். இதுதான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நான் சர்ச் பண்ணும்போது என் வீட்டுக்கு இந்த அடுப்பு தான் கரெக்டாக செட் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ஆட்டோமேட்டிக். இது ஆட்டோமேட்டிக் கிடையாது, பட் லைஃப் அவங்க வந்து நல்லாவே இருந்தது. சிங்க்கில் தண்ணி படாமல் இருந்திருந்ததுன்னா அதுவே எங்களுக்கு நல்லா டியூரேஷன் கொடுத்துருக்கும். அண்ட் இப்போ வாங்கியிருக்க அடுப்புமே நல்லா இருக்குது. இந்த 2 அடுப்பில் உங்களுக்கு எந்த அடுப்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் நேம் ப்ளஸ் வந்து லிங்க் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன்.